அடுத்த கேசஸ்ல நாங்க பார்க்க போற கேள்வி ராயல் காலேஜ் 2025 பிப்ரவரி கிரேட் 12 தேர்ட் டேர்ம் பேப்பர். கேள்வி எழுதுங்கோ. கீழே உள்ள உருக்களின்படி கீழே உள்ள உருக்களின்படி கீழே உள்ள உருக்களின்படி இது விறைப்பான குமிழ்கள் y ஆகியவற்றின் கீழேயுள்ள உருக்களின்படி இது விறைப்பான குமிழ்கள் x, y ஆகியவற்றின் கனவளவுகள் முறையே 24.942 டெசிமீட்டர் கியூப்பும் 8.314 டெசிமீட்டர் கியூப்பும் ஆகும். 8.314 டெசிமீட்டர் கியூப்பும் ஆகும். ஆரம்பத்தில் குமிழ் எக்ஸில் A, B ஆகியன டெண்டுக்கு ஒன்று எனும் விகிதத்திலும் 10 பாஸ்கல் அமுக்கத்திலும் 10 பாஸ்கல் அமுக்கத்திலும் 127 பாக சி வெப்பநிலையிலும் காணப்பட்டது. 127 பாக சி வெப்பநிலையிலும் காணப்பட்டது. 400 கேள்வி. ஆரம்பத்தில் குமிழ் வை வெறுமையாக காணப்பட்டது. இது ஒன்றுமில்லை. ஆரம்பத்தில் குமிழ் வை வெறுமையாக காணப்பட்டது. பின்பு குழாய் டி, இதுல ஒரு குழாய் டி, இதுல ஒரு டி என்ற ஒரு குழாய் இருக்கு. பின்பு குழாய் டி திறக்கப்பட்டு தொகுதி சமநிலை அடைய விடப்பட்டது. குழாய் டீயை திறந்தோடனே இங்கேயும் வாயுக்கள் எல்லாம் கலந்து சமநிலை அடைஞ்சது. திறக்கப்பட்டு தொகுதி சமநிலை அடைய விடப்பட்டது. சமநிலை அடைய விடப்பட்டது. பின்பு குழாய் டி மூடப்பட்டு
குமிழ் எக்ஸ் ஆனது குமிழ் எக்ஸ் ஆனது 27 பாக சிக்கு குளிர விடப்பட்டது. இருபத்தேழு பாக சிக்கு குளிர விடப்பட்டது. குளிர விடப்பட்டது. இறுதியாக மாறா வெப்பநிலையில் குமிழ் எக்ஸின் அமுக்கம் இறுதியாக மாறா வெப்பநிலையில் குமிழ் எக்ஸின் அமுக்கம் 10⁻15 பாஸ்கல் ஆக வரும் வரை 10⁻15 பாஸ்கல் ஆக வரும் வரை வாயு பியானது எக்ஸினுள் சேர்க்கப்பட்டது. வாயு பியானது எக்ஸினுள் சேர்க்கப்பட்டது. படத்தக்கரும் ரீட்டிங்களோ சரி. பின்வருவனவற்றை கணிக்க முதலாவது, ஆரம்பத்தில் குமிழ் எக்ஸினுள் காணப்படும் A, B ஆகியவற்றின் மூல்களின் எண்ணிக்கை. ஆரம்பத்தில் குமிழ் எக்ஸினுள் காணப்படும் A, B ஆகியவற்றின் மூல்களின் எண்ணிக்கை. சரியா? இது எக்ஸண்ட குமிழுக்கு கனடாவது தெரியும், வெப்பநிலை தெரியும்.
நேரம் அமுக்கமும் தெரியும். ஆகவே நாங்கள் PV சமன் என்ஆர்டியை பாவிச்சு மொத்த மூல விளையாண்டு காணலாம். என் டோட்டல் PV சமன் என்ஆர்டி, என் டோட்டல் சமன் மொத்த மூல காண்கிறோம். P டோட்டல் இன்டு VOவா மொத்த அமுக்கம் 2 தர 15 பாஸ்கல். கனவளவு 24.942 தர 10⁻³ மீட்டர் கனம். கீழ் 8.314 நியூட்டன் மீட்டர் மோல் -1 கெல்வின் -1. வெப்பநிலையப்பா 400 கெல்வின். சுருக்கி பாப்போம் எப்படி வரப்போகுது. 8.314 இது 3 தடவை. முதல்ல அடுக்குகளை பார்ப்போம். சுருக்கி விடுறோம், அடுக்களை வெட்டி விடுறோம். பாருங்க 4 தர 10⁻2 400. 10⁻2 இதுல 15 இருக்கிற ஒரு 10⁻2 வெட்டுப்பட்டோம். அப்ப 10⁻3 அடுக்கு இதுல 10⁻3 அடுக்கு அதுவும் இல்லாம போயிடும். சோ அடுக்கு ஒன்றும் இல்லை. கீழே ஒரு 4 இருக்கு. இதை சுருக்கி விட்டா 3 3 6 4 2 6 4 6 4 3 9.5 மொத்தம் 3 எங்களுக்கு முதல் கேள்வி தான். நாங்க 2 கொண்ட மூல் விகிதம் இருக்கு. ஆகவே NA சமன் XA into N total. XA எவ்வளவு? 10⁻3 தர 1.5 ஒரு மூல். NB சமன் XB into N total. XB எவ்வளவு? 1⁻3 தர 1.5 0.5. ரைட். சரி, சரியா? எழுதி முடிஞ்சிட்டா சொல்லணும். டைமை நாங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. குயிக்காக செய்துകൊണ്ട് போகணும் தானே. ரைட். சரி, ஓகே, ரைட். பிறகு இந்த இந்த குழாயை திறக்கிறோம். அதாவது இந்த வேல்வை ஓப்பன் பண்றோம். தொகுதி சமநிலை அடைய விடுறோம். இந்த ரெண்டையும் கலக்க விடுறோம். பின்பு தொகுதியின் மொத்த அமுக்கத்தை கணிக்கலாம். சமநிலை அடைஞ்சா பிறகு ஒரே வெப்பநிலை இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை தானே. இப்ப நாங்கள் இதை ஒரு குடுவையாக எடுப்போம். ரெண்டும் சமநிலை அடைஞ்சா பிறகு ஒரு குடுவை என்று எடுத்துட்டு, அப்ப இந்த குடுவையின் கனவளவு 24.942 சக 8.314 டெசிமீட்டர். சென்னை கூட்டையெல்லாம் அப்படியே சேர்ந்ததான் இந்த குடுவையின் கனவளவு. அதுக்குள்ள ஏயும் பியும் இருக்குது. ஏ இந்த மூல அளவு கண்டுட்டீங்கள். ஏ இந்த மூல் ஒரு மூலையையும்
1 மோல் ஏயும் 0.5 மோல் பியும் என்ன வெப்பநிலையில 400 கெல்வின்ல பெரிய உடவியாக இருக்கும் விருப்பம் வேண்டாம் நான் சின்ன நகரிட்டேன் இப்போ இதுல ഇതിന്റെ மொத்த முகத்தை காண சொல்லி கேட்டிருக்கு திறந்தா பிறகு மொத்த முகத்தை காண சொல்லி பி டோட்டல் சமன் என் டோட்டல் ஆர்டி என்ஆர்டி ஓவர் பி மொத்த மூலம் உங்களுக்கு தெரியும் 1.5 மூல் ஆர் தெரியும் 8.314 நியூட்டன் மீட்டர் மூல் -1 கெல்வின் -1 அதே வெப்பநிலை 400 கெல்வின்ல இருக்குது கனவளவு வளம் சேர்த்து போடலாம் அதையும் கூட்டி போட்டு போடலாம் இல்லாட்டி அதை சும்மாயே பார்த்து சுருக்கலாம் ஏன்னா 24.942 கூட்டுறேன் இல்லாட்டி அப்படியே எழுதுறேன் 24.942 சக 8.314 10/3 மீட்டர் சரி இது சுருக்கிறது ஈஸி இது எத்தனை இதோ இதுக்கு 3 தடவை இதுக்கு 1 தடவை அப்ப மொத்தம் 4 தடவை 1 4 4 அப்படியே 4 இருக்கட்டும் இந்த 4 வெட்டுப்படுறது இதுல ஒரு 10 இருக்கு இதுல 15 15 1.5 தர 15 பெஸ்கால் வரும் 1.5 தர 15 பெஸ்கால் 15 அப்படி வந்து அந்த சுருக்கி காட்டுறதா சொல்றது இங்க பாருங்க 15 பெஸ்கால் இதுல பிள்ளைகள் இதுக்கா 3 தடவை இது 1 தடவை அப்ப 1 4 சரியா 4 இது 4 தர 15 எழுதலாம் அப்ப இந்த 4 பட்டலாம் இதுல ஒரு 15 இருக்கு மறக்கக்கூடாது 15 மேல வந்தா 15 கூட்டுங்கோ என்ன பெருக்கு அதுல பெருக்குப்பட்டதண்டா அடுக்கு கூட்டுப்படும் இப்ப 15 இடம் 15 இப்ப இதுல 1.5 மிச்சமே 1.5 தர 15 பெஸ்ட் சரி ஏகமாபியின் பகுதி அமுகங்களை காணலாம் கல்லுக்கும் தான் ஏகமாபியின் பகுதி அமுகம் காண்றது என்ன போடும் மொத்த முகம் கண்டுட்டான் பகுதி அமுகம் காண்றவே நேரடிகள் பகுதி அமுகம் சமன் மூல் பின்னம் இன்டு மொத்த முகம் சோ PA சமன் XA இன்டு P டோட்டல் XA எவ்வளவு 1/1.5 P டோட்டல் எவ்வளவு 1.5 தர 15 பெஸ்கல் சோ 1 தர 15 பெஸ்கல் அதே மாதிரி PA என்ன ஓகே அதே மாதிரி PB சமன் தெரியல 1 minute வீடியோ வரை ஜால செய்ய போறோம் இல்லாட்டி இதை அழிக்கலாம் தான் இனி PA சமன் XA into P total XA வந்து அவ்வளவு மூல் 1/1.5 தர மொத்த முக்கம் 1.5 தர 15 1 தர 15 அடுத்த PB காணணும்னா இதுல இருந்து கழிச்சு விட்டாலும் சரி எதுல மொத்தத்துல இருந்து கழிச்சு விட்டு PB சமன் அது அப்படி செய்வோம் வித்தியாசமா மூல் பின்ன மட்டும் போடாம P total minus P 1.5 தர 15 பெஸ்கல் இருந்து 1 தர 15 பெஸ்கல் கழி ஆன்சர் 0.5 தர 15 பெஸ்கல் ஓகே ரைட் இந்த படத்தை நாங்கள் இது இப்படி படத்தையும் யோசிக்கலாம் அல்லது இப்படியும் யோசிக்கலாம் ஏயும் பியும் இருக்குது இதுக்கையும் ஏயும் பியும் இருக்கு இப்ப இதுக்குள்ள இருக்கிற அமுக்கம் மற்ற தொகுதியின் அமுக்கம் தானே இது ரெண்டுக்கையும் ஒரே அமுக்கம் இருக்கு எவ்வளவு 1.5 தர 15 பெஸ்கல் 1.5 தர 15 பெஸ்கல் ரெண்டும் சாரி 15 பெஸ்கல் சாரி ரெண்டுமே 400 கெல்வின் வெப்பநிலையில இருக்கு ரெண்டுலையும் ஏயும் பியும் இருக்கு
ஆனா இந்த குழாய் என்ன நடந்திருக்கு பாரு, ஓபன் பண்ணி. ஓகே, இதுக்கு இருக்கிற முக்கம், இதுக்கு இருக்கிற முக்கம் சார். இந்த படம் இந்த படம் ஒன்றுதான். ஆனா அடுத்த கேள்விக்கு இந்த படம் தான் தேவை. சோ இதை இந்த கணிச்சு போட்டு இதையும் ஒரு கீறி விடுங்க, ஒரு விளக்கமா இருக்கும் உங்களுக்கு. இதுவும் இதுவும் செய். சரி, படம் கிழிப்பீங்கள். அடுத்த பாட்கேள்வி. இ டோட்டல் காண்றதுக்கு பாய்ஸ் லோவை பண்ண முடியாதா? சமன் பாய்ஸ் லோ இ டோட்டல். இ டோட்டல் காண்றதுக்கு முதல் பி டோட்டல் கண்டாங்களோ? முதல் பி டோட்டல் பாவிச்சிருக்கிறோம். பாவிக்கலாம், பாய்ஸ் லோ பாவிக்கலாம். ஏனெண்டா வெப்பநிலையும் மாறையில் திணிவும் மாறையில் பாவிக்கலாம்ல. சரி, வேற பாய்ஸ் லோ பாவிச்சு காலையில் கொண்டு போட்டுக்கிறது அப்படி பாவிக்கலாம். என்னென்னு எங்களுக்கு என்ன பாய்ஸ் லோ எம்ஜி பாயில் பார்க்குறாங்களே, என்ன திணிவும் வெப்பநிலையும் மாற இல்லையண்டா பாயிலின் விதியை பாவிச்சும் செய்யலாம். P1 சமன் P2 V2. முதல் உள்ள பிவி பெருக்கம் இப்போ இருக்கிற பிவி பெருக்கம் சமனாயிரம். முதல் இதுக்குள்ள ஒரு குடுவை மட்டும் இருக்க மொத்த முகம் கண்டனீங்க. இப்ப 2 இன்ச்சு தாப்ப. அப்ப இது கண்டாச்சு. அடுத்த பாட்கேள்வி. மூன்றாவது கேள்வி. குழாய் டீ மீண்டும் மூடப்பட்ட பின், இதை மூடுறோம் திருப்பி. குழாய் டீ மீண்டும் மூடப்பட்ட பின்
കുളായി ടി വീണ്ടും മൂടപ്പെട്ട പിൻ കുമിൾ എക്സിനുൾ കാണപ്പെടും. കുമിൾ എക്സിനുൾ കാണപ്പെടും. കുമിൾ എക്സിനുൾ കാണപ്പെടും. வாயுக்களின் மொத்த மூல்களின் எண்ணிக்கையாகும். வாயுக்களின் மொத்த மூல்களின் எண்ணிக்கையாகும். குமிழ் எக்ஸினுள் காணப்படும் வாயுக்களின் மொத்த மூல்களின் எண்ணிக்கையாகும். இதை மூடிட்டு சரி திருப்பி வேல்வ க்ளோஸ் பண்ணியாச்சு. சரி ஓகே. இப்ப இதுக்குள்ள இருக்கிற மொத்த மூல்களின் எண்ணிக்கை அமுக்கம் அதே அமுக்கம் தான் இருக்கும். வெப்பல்ல தெரியும், கனவளவு தெரியும். என்ன ஆக போறோம்? PV சமன் என்ன? PV சமன் என்ன? in total equal to P total over B over R. 1.5 தர 15 பாஸ்கல். கனவளவு 24.942 தர 10/3 மீட்டர் கனம். R 8.314 நியூட்டன் மீட்டர். மூல் -1 கெல்வின் -1. வெப்பநிலை 400 கெல்வின். சுருக்கிறீங்க சுருக்கதானே இப்படியே நேரடியா போறேன். 1.125 1.125 1.125. டிவிஷன் என்னதானே? அடுத்த கேள்வி. குழாய் டீ மீண்டும் மூடப்பட்டு குழாய் டீ மூடப்பட்ட பின்னர் குழாய் டீ மூடப்பட்ட பின்னர் வெப்பநிலை 27 பாக சிக்கு குறைக்கப்பட்ட பின் குழாய் டீ மூடப்பட்ட பின்னர் வெப்பநிலை 27 பாக சிக்கு குறைக்கப்படும். மூடி போட்டு வெப்பநிலை 400 இருக்கு. 400 127 வாசியில இருக்கு. 27 வாசி குறைக்க போறோம். 27 பாக சிக்கு குறைக்கப்படி 27 பாக சிக்கு குறைக்கப்படி குமிழ் எக்ஸினுள் அமுக்கம் யாது? அது சுகமானது. குமிழ் எக்ஸினுள் அமுக்கம் யாது? P total சமன் N total RT over V. அதே மூல் தான் இருக்க போகுது. வெப்பநிலை தான் குறைக்க போறோம். மூல் அதுதான் 1.125 மூல். R 8.314 நியூட்டன் மீட்டர். மூல் -1 கெல்வின் -1 இன்டு 300 கெல்வின். கீழே 300 கெல்வின். பி கனவளவு 24.942 தர 10/3 மீட்டர் கனம். சுருக்கி விட்டாச்சு. 10/3 மீட்டர் கனம். 1.125 தர இதுல 1 2 3 எல்லாம் விட்டுப்படுறோம். 15 பாஸ்கல். ஓகே
வணக்கம். அஞ்சாவது பாட்கேள்வி எழுதுங்கோ. முடிவில் முடிவில் குமிழ் எக்ஸினுள் சேர்க்கப்பட்ட பியின் மூலெண்ணிக்கை ஆகும். பியின் மூலெண்ணிக்கை ஆகும். பியின் மூலெண்ணிக்கை ஆகும். இப்ப இந்த முதலாவது நான் எழுதின பந்தியில ஸ்டார்ட்ல பாருங்கோ. இந்த கடைசி பந்தியில பின்பு குழாய் தீ மூடப்பட்டு குமிழ் எக்ஸானது 27 பாசிக்கு குளிர விடப்பட்டது. இப்ப 300 கெல்வினுக்கு வந்தாச்சு. குளிர விடப்பட்டது. அப்பொழுது அமுக்கம் குளிர விடப்பட்டது. அப்போது என்னத்தை கண்டீங்களா இந்த கணக்கு செய்யக்க இப்ப நாங்க செய்து கொண்டு வந்த நாங்கள் அப்ப பாருங்கோ குமிழ் எக்ஸினுள் அமுக்கம் என்னன்னு கேட்டது. குமிழ் எக்ஸினுள் அமுக்கம் அதான் இப்ப நீங்க கண்ட நீங்கள் 1 இப்ப இருக்கிற அமுக்கம் 1.125 வரை 1.125 தர 15 பெஸ்கல். முதல் இருந்தது 1.5 தர 15 பெஸ்கல். அது இப்ப 400 கெல்வின்ல இருந்தது. இப்ப 1.125 தர 15 பெஸ்கல் இருக்கு. அப்ப இதுல இருக்கிற மூல் எவ்வளவு இருக்குப்ப? இதுல நீங்க எவ்வளவு மூல் இருக்குது அது இப்ப கண்டு வச்சிருக்கிறீங்க. மேல பாருங்க 1.125
125 மூல் இருக்கு இதுக்குள்ள. சரி, இப்ப என்ன செய்யணும்? இதுக்குள்ள கொண்டு வந்து பிஏ சேர்க்கணும். பிஏ சேர்க்கணும். அப்பொழுது அமுக்கம் என்னவா மாறுதாம்? 10 தர 15 பெஸ்கலாமா. விளங்குறப்ப படம் 10 தர 15 பெஸ்கலாமா. அப்ப எவ்வளவு பி சேர்க்கப்பட்டது கேட்கணும். அப்ப பிஐ சேர்த்தவை மொத்த காணப்படும் என் டோட்டல். பிஏ செய்த பிறகு மொத்த அமுக்கம் 2 தர 15 பெஸ்கலா கூடிட்டு முதல்ல இருந்த அமுக்கம் வேல்வ திறந்த உடனே 1.5 தர 15 பெஸ்கல், இதுக்குள்ளேயும் 1.5 தர 15 பெஸ்கல். பிறகு வேல்வ பூட்டினாங்க. கூட்டின உடனே 1.5 தர 15 பெஸ்கல் இருக்கு. அதுக்கு பிறகு வெப்பநிலையை 400 கெல்வின்ல இருந்து 300 கெல்வினுக்கு குறைச்சினாங்க. அப்ப அமுக்கம் 1.125 தர 15 பெஸ்கல குறைஞ்சிச்சு. வெப்பநிலை குறைஞ்சா அமுக்கம் குறைந்தானே. அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க? இதுக்குள்ள பிஏ கொண்டு வந்து சேர்க்கிறோம். பிஏ கொண்டு வந்து சேர்க்க அமுக்கம் 2 தர 15 பெஸ்கல கூடிட்டு. அப்ப கூடினா பிறகு எவ்வளவு பி சேர்க்கப்பட்டான்னு கேட்கிறேன். அப்ப என் டோட்டலா காணும். பிஏ சேர்த்தா பிறகு எவ்வளவு மொத்த மூல் இருக்கான்னு பார்ப்போம். பி டோட்டல் P total into V over R. V over R. So இதிலே சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். P total இப்ப 2 தர 15 பெஸ்கல். எவ்வளவு? 24.942 தர 10/3 மீட்டர் கனம். கீழ் R 8.314 நியூட்டன் மீட்டர் மோல் -1 கெல்வின் -1. வெப்பநிலை இப்ப 300 கெல்வின். ஸோ அப்ப எவ்வளவு மொத்த மூல் என்றா சுருக்கினா 2 மூல். இப்ப எவ்வளவு வருது? 2 மூல். ஆனா உங்கள்ட்ட எவ்வளவு இருந்தது? 1.125 மூல். ஆகவே சேர்க்கப்பட்ட பியின் மூல். சேர்க்கப்பட்ட பியின் மூல். பியின் மூல் 2 மூல்ல இருந்து 2 மூல்ல இருந்து 1.125 மூலை கழியும் போ கழிச்சா 0.875. இந்த படத்தை திருப்பி ஒரு கீறினீங்கன்னா ஒரு விளக்கமே. இது 400 கெல்வின்ல இருக்கு. 1.5 இந்த குமிழின் வெப்பநிலையை தான் முதல் 300 கெல்வினா குறைச்சலாம். குறைக்க அமுக்கம் 1.5 தர 15 பெஸ்கல் இருக்குது. சாரி, 1.5 தர 15 பெஸ்கல்ல இருந்து 1.125 தர 15 பெஸ்கலா குறைஞ்சு வெப்பநிலையை கொடுத்தா. அது பிறகு பிஏ கேட்கிறோம். பிஏ கேட்க அமுக்கம் 2 தர 15 பெஸ்கலா வந்துட்டு. இப்ப சேர்த்த பி இந்த மூலை என்னன்னு கேட்டேன். எங்களுக்கு சேர்த்தா பிறகு இதன் அமுக்கம் தெரியும், கனவளவு தெரியும், வெப்பநிலை தெரியும். ஆகவே பிஏ சேர்த்த பிறகு மொத்த மூல் எவ்வளவு இருக்குன்னு கண்டுட்டேன். 2 மூல். முதல் எவ்வளவு இருந்த இந்த மூல் 1.125. அதை கழிக்கும். கழிச்சா 0.875.